ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா சேனல். டுடே எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் விழுத இந்த ஆனியனோட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதோட மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணலை. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதக்கி வந்துருக்கு. இப்போ நான் இந்த மசாலாவோட 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக்கு மெழுங்கி கொஞ்சம் பெப்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட எக்கையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு கிளறி வச்சுக்கலாம்.
நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம ரைஸை நல்லா ஆற வச்சுருக்கேன். இந்த ரைஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு சாதம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சோண்டு தேவையான பெப்பரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு சேர்த்த தேவையான உப்பை ஆட் பண்ணுறேன். பெப்பரு நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ரைஸு நம்ம செஞ்ச மசாலா எல்லாமே ஊறி ரைஸ் நல்லா ரெண்டாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை முடிஞ்சு பாருங்கள். பே பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.